எடுத்தறிஞ்சு பேச மாட்டான். அவனே கோவப்பட்டிருக்கானா? அப்ப நீங்க பெரிய தப்பா தான் பண்ணிருப்பீங்க போல. என்ன நீ சித்தார்த்தா அப்படி பேசுறான்னா நீங்களும் எங்களை தப்பா தானே நினைக்கிறீங்க? போது நிறுத்துங்க. உங்க டிராமாவெல்லாம் வேற யார்கிட்டயாச்சும் வச்சுக்கோங்க. இப்ப என்ன நடந்துச்சுன்னு நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லவா? அம்மா நல்லா வசமா மாட்டிக்கிட்டோம் போலயே. மாமா இத பத்தி சொன்னார்னா அத்தையே நம்மள வீட்டை விட்டு விரட்டினாலும் விரட்டிடுவாங்கம்மா. நீ என்னன்னா அத்தை முன்னாடி பிலிம் காட்டணுன்றதுக்காக பேக்கும் கையுமா வீட்டை விட்டு போறேன்னு வந்து நிக்கிற. திடீர்னு நீங்க வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லிட்டா என்னமா பண்றது? ஏமா இப்படி எல்லாம் பண்ற? எல்லாம் உன்னால தாண்டி. அந்த ஐடியா பண்ற இந்த ஐடியா பண்றேன்னு என்னென்னமா பண்ணி கடைசியில இங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்க. இப்ப வீட்டை விட்டு போங்கன்னு சொன்னா நம்ம போய்தான் ஆகணும். ஏதாவது பண்ணுமா? நம்ம இந்த வீட்டை விட்டு போயிட்டோம்னா நமக்கு வெளியே ஒரு நாதியும் கிடையாது. நான் வேற வயசு பொண்ணு, அத மனசுல வச்சுக்க. நீ அத மனசுல வச்சிருக்கணும்டி. அப்பெல்லாம் வச்சிருந்தா இப்பெல்லாம் நடந்துகிட்டு இருப்பியா என்ன? தப்பு சமையாத ஒரு வேகத்துல பண்ணிட்டேன். மாமா வச்சு அவளை இந்த வீட்டை விட்டு வரலான்னு பார்த்தா இப்ப மாமா நம்மளையே வீட்டை விட்டு வரட்டலான்னு பாக்குறாரு. இதுக்கு தாண்டி அப்பவே சொன்னேன், எது பண்ணாலும் கரெக்டா பிளான் பண்ணி பண்ணுன்னு. கேட்டியா நீ? ஏ தாமரை, இங்க நான் கேட்டுட்டு இருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? என்ன போய் சொல்லி தப்பிச்சு இந்த வீட்டுல இருக்கலாம்னு பாத்துட்டு இருக்காங்க, அப்படிதானே? ஏன் மாப்பிள்ள அப்படிலாம் இல்ல. இன்னொரு தடவை மாப்பிள்ள கீப்பிளன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. டேய், அப்படி என்னதான் நடந்துச்சு நீயாவது சொல்ல. அத அவகிட்டயே கேளுங்க. எதுக்காக அப்படி பண்ண அகல்யா? மாமா நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். அப்படி என்ன பண்ண நீ? அது வந்து அத்தை அமிர்தா மேல டீயை ஊத்திட்டேனா? தெரியாம பண்ணிட்டியா? அதுக்குதான் இவன் இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கானா? எல்லாத்தையும் முழுசா கேட்டுட்டு அப்புறமா பேசுங்க. நீ அமிர்தா மேலையா ஊத்துன, அதுவும் தெரியாம? இல்ல தெரிஞ்சேதான். அமிர்தா முகத்துல சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் ஆகலையா? தெரிஞ்சேதான் ஊத்துனேன்னு ஏன் முன்னாடியே சொல்லிட்டு இருக்க? எதுக்காக அப்படி பண்ண நீ? கேக்குறாங்கல்ல, சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எப்படி உன்னால மன்னிப்பு கேட்க முடியுது அகல்யா? என்ன பண்ண உனக்கு? அம்மா தலை வலிக்குதுன்னு அகல்யா அமிர்தா கிட்ட காஃபி கேட்டிருக்கா. ஆனா அகல்யா என்ன பண்ண தெரியுமா? தலைவலிக்கு யாராவது காஃபி குடிப்பாங்களா? போய் டீ போட்டு கொண்டு வான்னு டீ எடுத்துட்டு வந்து அமிர்தா கொடுத்துருக்கா. டீ நல்லாவே இல்லன்னு அமிர்தா மூஞ்சில இவ டீய ஊத்திட்டா. அகல்யா உனக்கு எவ்வளவு தைரியம்? நீ என்ன நீங்க போய் ஒரு வேலைக்காரிக்காக என் பிள்ளைய போது நிறுத்து தாமரை. அவ ஒண்ணு இந்த வீட்டு வேலைக்காரி கிடையாது. அவளும் இந்த வீட்டுல ஒரு ஆள் மாதிரி தான். என் பிள்ளை சொன்ன மாதிரி படிச்சிருக்கோன்ற திமிரு, 4 காசு இருக்கு அந்த திமிரு, அப்படித்தானே அகல்யா? இல்ல அத்தை, நான் ஏதோ ஒரு கோவமா. இதுல என்ன கோவம் இருக்கு உனக்கு? இல்ல அத்தை, டீ நல்லா இல்ல. டீ நல்லா இல்லன்றதுக்காக நான் போட்டு கொடுத்தா ஏன் மூஞ்சில ஊத்திருவியா என்ன? ஐயோ அத்தை, அப்படிலாம் நான் எதுக்கு பண்ண போறேன்? போது நிறுத்துங்க நீ. அவ ஒரு பாரு, உன்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், அவ இந்த வீட்டு வேலைக்காரி கிடையாது. என் பேத்திய பார்க்க வச்சிருக்க ஒரு ஆள் தான். மத்தபடி அவ இந்த வீட்டுல எந்த வேலையும் செய்யணும்னு அவசியமே இல்ல. அவ போட்டு கொடுக்கற டீ நல்லா இல்லனா நீங்களே போட்டு குடிக்க வேண்டியதானே? சரியா, நீ தப்பு பண்ணிட்டோம். அதுக்காக இப்ப என்ன பண்ணணும்ன்றீங்க? இப்பவே அமிர்தா கிட்ட அகல்யா மன்னிப்பு கேட்கணும். அண்ணி, அமிர்தாவும் அகல்யாவும் ஒன்னா என்ன தப்பு பண்ணிட்டாதா? அதுக்காக அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? அவசியம் இருக்கு. ஏன்னா எல்லா மனுஷங்களும் ஒண்ணுதான். காசு இருக்கு பணம் இருக்குன்றதுக்காக நீங்க வசதியானவங்களும் கிடையாது, அவ காசு இல்லன்றதுனால அவ ஏழையும் கிடையாது. எல்லாருக்குமே தன்மானம் இருக்கும். அவகிட்ட மன்னிப்பு கேட்டா நீங்க இந்த வீட்டுல இருக்கலாம். இல்லன்னா என் புள்ள சொன்ன மாதிரி நீங்க இந்த இடத்துல இருந்து காலி பண்ணலாம். ஐயோ அத்தை, என்னமா இப்படி பேசுறாங்க? நல்லா இருக்க நீ, ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க செய்யற விஷயம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோன்றதுக்காக அவகிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்க சொல்றீங்க பாத்தீங்களா? நான் சொன்னதுதான். மன்னிப்பு கேட்கணும்னா கேட்கணும். சரிங்க அத்தை, நான் மன்னிப்பு கேட்கறேன். அமிர்தா, அமிர்தா, அம்மா மன்னிப்பு கேளு அகல்யா. ஐயோ அம்மா, அகல்யா மேடம் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்லம்மா. எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். கேளுன்னு சொன்னேன். இல்ல வேண்டாம் அகல்யா மேடம். பாரடி எப்படி எல்லாம் நடிக்கிறானு. இப்படி நடிச்சுதான் இந்த வீட்டுல நல்ல பேர் எடுத்து வச்சிருக்கா. ஆனா நாம எதுவுமே பண்ணாம இந்த வீட்டுல கெட்ட பேர் தான் எடுத்து வச்சிருக்கோம். அவளை பார்த்து கத்துக்கோ. என்ன பண்ணி தொலைகிறது? உனக்கு வந்து மகளா பிறந்துட்டேனே, இவகிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கணும்னு என் தலை எழுத்து. அதான் அவளை மன்னிப்பு கேட்க வேணும்னு சொல்றாளே அண்ணி. அவ அப்படித்தான் சொல்லுவா. ஆனா அகல்யா மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். ஐயோ அம்மா, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இதுக்கு போய் மன்னிப்பு கேட்கணும்னு எதுக்காக? நீ பேசாம இரு அமிர்தா. இதெல்லாம் உன்னோட நல்ல எண்ணம். மன்னிப்பு கேட்க வேண்டியது
அவளோட கடமை தான். தப்பு செஞ்சா மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். ஐயோ சார், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? எனக்கு ஒண்ணுமே இல்ல. பாருங்க, நான் நல்லா தான் இருக்கேன். நீ நல்லாதான் இருக்காம இருந்தா, நான் இல்லன்னு சொல்லல. இதெல்லாம் எங்க கண்ணு முன்னாடி நடக்காம இருந்திருந்தா நீ இத பத்தி எங்க கிட்ட சொல்லி இருக்க கூட மாட்ட. எங்க கண்ணு முன்னாடி நடந்ததுனாலதான் எங்களுக்கு இப்ப தெரிய வந்திருக்கு. இன்னும் இது மாதிரி எத்தனை பண்ணி வச்சிருக்காங்களோ யாருக்கு தெரியும்? இங்க பாரு அமிர்தா, இது மாதிரி ஏதாவது நடந்திருந்தா தைரியமா என்கிட்ட சொல்லு. இல்ல சார், அப்படிலாம் எதுவும் இல்ல. அவங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கணுமா என்ன? நான் சாதாரண வேலைக்காரி தானே. பாரு பாரு, எப்படி விட்டா அள்ளி போட்டுட்டு இருக்கான்னு பாரு. இங்க பாரு அமிர்தா, நீ ஒண்ணு இந்த வீட்டு வேலைக்காரி கிடையாது. என் குழந்தைய பாத்துட்டு இருக்க, அவ்வளவுதான். என்ன பொறுத்த வரைக்கும் என் குழந்தைக்கு நீ இன்னொரு அம்மா மாதிரி தான். பாவி, அம்மா மாதிரி தானே சொல்லி அம்மாவாவே ஆக்கிடுவான் போலயே. ரொம்ப நன்றி சார். என்ன நீங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சிருக்கிறது எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் தெரியுமா? இப்ப நீ மன்னிப்பு கேட்கறியா இல்லையா அகல்யா? அமிர்தா, என்ன மன்னிச்சிரு. நான் பண்ணது தப்புதான். ஐயோ மேடம், நீங்க எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கறீங்க? அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் கிடையாது. இங்க பாரு அகல்யா, எல்லாருமே மனுஷங்க தான். நீ மட்டும் காசு இருக்கு பணம் இருக்குன்றதுக்காக வானத்துல இருந்து வந்து குதிக்கல. உனக்கு புரியும் நினைக்கிறேன். இனிமே இந்த தப்பா பண்ணணும்னு கனவுல கூட நினைக்காத. உனக்கு புரியுதா? புரியுதா? புரிஞ்சா சரிதான். நீ வாடா. இங்க பாரு கல்யா, உன்னை நான் காயப்படுத்தணுன்றதுக்காகலாம் அமிர்தா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லல. எல்லாரும் மனுஷங்க தான், அதை நீ புரிஞ்சுக்கணும். அதுக்காக மட்டும்தான் உன்னை நான் அமிர்தா கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னேன். இனிமே இந்த தப்பா பண்ண மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். இல்ல மாமா, பண்ண மாட்டேன். சரி, ரூமுக்கு போங்க. பாத்தியாடி, இவளுக்கு எவ்வளவு திமிருன்னு. ஆமாமா, எல்லாரும் முன்னாடியும் ஏவாயாலேயே மன்னிப்பு கேட்க வச்சுட்டால. இவளை நான் சும்மாவே விட மாட்டேமா. இவளை நம்ம இந்த வீட்ல இருந்து விரட்டலான்னு பார்த்தா கடைசியில இவ நம்மள வீட்ல இருந்து விரட்டிடுவா போலயே. இவளுக்கெல்லாம் நாம இப்படி போடுற பிளானு சரி வராதுமா. இவளை டைரக்டாலாம் தாக்க கூடாது, இன்டைரக்டா தாக்குனாதான் இவளை இந்த வீட்ல இருந்து விரட்ட முடியும். கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இரு அகல்யா. இப்பதான் இந்த பிரச்சனையே முடிஞ்சிருக்கு. கொஞ்சம் விட்டுருந்தா நம்ம இந்த வீட்டை விட்டு போயிருப்போம். அதனால கொஞ்சம் பொறுமையா இரு. இந்த பிரச்சனைய அப்புறம் பாத்துக்கலாம். எங்க போயிட போறா? எப்படி இருந்தாலும் இந்த வீட்டுல தானே இருக்க போறா. இவளை அப்புறம் பாத்துக்கலாம். பாருடி, நீ சித்தார்த்த கல்யாணம் பண்ணணும்னா அதுக்கு இருக்க ஒரே வழி அவனோட அம்மா தான். அவனோட அம்மாவை மட்டும் எப்படியாவது சம்மதிக்க வச்சுட்டா போதும். அப்புறம் இந்த அமிர்தால நம்ம கால் தூசிக்கு சமண்டி. ஆனா அத்தை எப்படி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ காக்கா பிடிப்பியோ இல்ல காலை பிடிப்பியோ, எப்படியாவது சித்தார்த்த உன் வலையில விழ வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. சரிம்மா, இந்த விஷயத்த இங்க வச்சு பேசக்கூடாது. வா, ரூமுக்கு போலாம். ஆனா ஒண்ணு, இந்த அமிர்தாவை மட்டும் நான் சும்மாவே விட மாட்டேன். மாடி துளசி, நானும் உன் மாமனாரும் ஒரு சின்ன வேலையை டவுன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். நீ பார்த்து பத்திரமா இருந்துக்கம்மா. சரிங்கப்பா. என்ன விஷயம்ப்பா டவுனுக்கு போற அளவுக்கு? ஒன்னும் இல்லம்மா, உங்க கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்கணும் பாத்தியா, அந்த வேலையா தான் நானும் உன் மாமனாரும் போறோம். நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்கு பத்திரிக்கை எல்லாம் அடிச்சுக்கிட்டு? சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. நீங்க செய்யறத செய்யுங்க. ஏய், அங்கே நில்லு. யார கேட்டு நீ வீட்டுக்குள்ள வந்த? என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு இவ்வளவு நாள் கொடுத்த தண்டனை பார்த்தாலே அங்க. இனிமையாவது என்ன மன்னிக்க மாட்டீங்களா? இன்னும் எத்தனை ஜென்மம் ஆனாலும் உனக்கு என்கிட்ட மன்னிப்பு கிடையாது. ஐயோ அப்பா, ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? அத்தையும் தான் தப்பு பண்ணாங்க. ஆனா நீங்க அவங்களையும் மன்னிச்சு என்ன அந்த வீட்டுக்கு தான் மருமகளாக்க போறீங்க. ஆனா இப்ப சித்தியை மட்டும் எதுக்காக மன்னிக்கிறதுக்கு இப்படி மறக்கறீங்க? தானே நல்லா கேளு துளசி. அவங்களும் தான் எங்க கூட சேர்ந்து தப்பு பண்ணாங்க. ஆனா அவங்க வீட்டுக்கே இப்ப பொண்ணு கொடுக்க போறீங்க. அது மட்டும் சரி, ஆனா நாங்க பண்ணது தப்பு, அப்படித்தானே? இங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி, எப்படி மயக்கினாலும் சரி, உன்னை இந்த வீட்டுக்குள்ள ஏத்துக்க முடியாது. ஒழுங்கு மரியாதையா வெளியே போயிரு. ஏங்க, நான் எங்கங்க போவேன்? இப்படி இங்கே விரட்டி அடிச்சீங்கன்னா நான் எங்க போறது? மாமா விடுங்க மாமா, அதான் மன்னிப்பு கேட்டாங்கல்ல, அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கணுமா என்ன? உங்களுக்கு ஒன்னும் தெரியாது மாப்ள, இவ எவ்வளவு பெரிய தில்லாலங்கடின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இவ்வளவு இந்த ஜென்மத்துல மன்னிக்க என் மனசு இடமே கொடுக்கல. எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணை கொலை பண்றதுக்கு உங்க பொண்டாட்டி கூட சேர்ந்து திட்டம் போட்டிருப்பா. இதே இவ பெத்த பொண்ணுனா இப்படித்தான் பண்ணிருப்பாளா என்ன?
எவ்வளவு ஒத்தி பெத்து போட்ட பொண்ணு தானே, எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்ன? நமக்கு தேவை நம்ம நல்லா இருக்கணும், நம்ம பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே நீ நினைச்ச. அதனால தானடி இவ விரும்புறான்னு தெரிஞ்சிருந்தா கூட வா பொண்ண அவனுக்கு கட்டி வச்சு அழகு பார்த்திருக்க. நான் ஒண்ணும் வேணும்னு எதுவும் பண்ணலங்க, 2 பேருக்கும் பிடிச்சிருந்துச்சு, அதனாலதான் கல்யாணம் பண்ணி வச்சோம். இதுல என்ன தப்பு இருக்கு? தப்புதாண்டி, தப்புதான். அவளும் நீங்க பெத்த பிள்ளைதானுங்க, அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஏன் ஒரு நாள் கூட நீங்க நினைக்கவே இல்ல? அவன் நான் பெத்த புள்ளன்றதுனாலதான் இவ்வளவு நாள் நான் பேசாம இருந்திருக்கேன். இல்லனா என்னைக்கோ கண்ட தினமா வெட்டி போட்டிருப்பேன். அப்பா ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஏதோ தப்பு நடந்துருச்சு, அத இன்னும் மனசுல வச்சுக்கிட்டே இருக்கணுமா என்ன? எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க பாருங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது துளசி. இவ இந்த வீட்டுல இருந்தா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். அப்படியெல்லாம் பார்த்தா நீங்க தான் தப்பு பண்ணிருக்கீங்க. மாப்பிள்ளையோட பேர்ல சொத்தை எழுதி வைக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தினது யார் தப்பு? என்னது ஏமாத்தி இருக்கமா? நாங்க ஒன்னும் சொத்தை எழுதி வைங்க உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி யாரையும் ஏமாத்தல. அது அவளோட சொத்து, அவகிட்ட இருக்கதும் அடுத்தவங்களுக்கு எழுதி கொடுக்கறதும் அவளோட விருப்பம். ஏமா இப்படி சொத்துன்னு அலையிறீங்க? நாளப்பின நீங்க செத்ததுக்கு அப்புறம் சொத்தையுமா சேர்த்து புதைக்க போறாங்க? இல்ல இருக்கிற வரைக்கும் தாமா வீடு வாசல் சொத்து சொகையெல்லாம். இந்த உசுறு இந்த உடம்ப விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் எதுவும் இல்ல, நாமளே போனோம்தான். இருக்க போறது இன்னும் 30 வருஷமோ 40 வருஷமோ. அதுக்கு எதுக்காக சொத்துன்னு இப்படி அலைஞ்சிட்டு இருக்கீங்க? எனக்கும் ஒன்னும் புரியல. அண்ணே நாங்க பண்ணது தப்புதான், இல்லன்னு சொல்லல. அதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கணுமா என்ன? நானும் எவ்வளவு நாளைக்கு சம்பந்தி வீட்லயே இருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. என்னதான் அது உங்க வீடா இருந்தாலும் எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. நான் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா தானே எனக்கு மரியாதை. மரியாதையா? மரியாதை பெரிய பொல்லாத மரியாதை. அங்க இருந்து விரட்டி விட்டா வேற எங்கேயாச்சும் போக வேண்டியதானே? எதுக்காக இங்க வந்து கெஞ்சிட்டு இருக்கா? உன்னை எனக்குமே இந்த வீட்டுக்குள்ள அனுமதிக்கவே மாட்டேன். அப்பா விடுங்கப்பா, துரோகம் பண்ணது எனக்கு, நானே மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன்றப்ப நீங்க எதுக்காக வெறுத்து ஒதுக்குறீங்க? அவங்கவுங்க பொண்டாட்டி ஒரு பிள்ளையும் பெற்றிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எனக்காக அவங்கள நீங்க வெறுத்து ஒதுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லப்பா. பாருமா துளசி, என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க முக்கியமா இல்ல நீ முக்கியமானு கேட்டா நான் ஒன்னதான் சொல்லுவேன். என்னைக்கு ஒன்ன ஒதுக்கி வச்சுட்டு அவ பிள்ளைய நீ விரும்பினவனுக்கு கட்டி வச்சாலும் அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன், இவன் எனக்கு பொண்டாட்டியும் இல்ல, நான் பெத்தது எனக்கு பிள்ளையும் இல்ல. எவ்வளவு ஆசையா தகட்ட பேசுன உன் பிள்ளைக்காக இவ பாதி சொத்தை எழுதி வச்சா. அந்த நன்றி கூட கொஞ்சம் கூட இல்லாம எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிற. வெக்கமே இல்லாம எப்படி உன்னால இப்படி வந்து நிக்க முடியுது? பெருசா இது எங்களோட சொத்து, நீங்க இந்த வீட்டுல இருக்கவே கூடாதுன்னு சண்டைக்கு வந்த இப்ப எந்த மூஞ்ச வச்சுட்டு இங்க வந்திருக்கா? அப்பா போதும்ப்பா, இன்னும் எத்தனை நாளைக்கு இதையே சொல்லிட்டு இருக்க போறீங்க? எனக்கும் கல்யாணம்னு முடிவு பண்ணிட்டீங்க, நானும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா உங்களுக்கு துணைக்கு யார் பாருப்பா? சித்தி மட்டும் தான் அவங்க கூட இருக்க போறாங்க காலம் பூரா, அதை மறந்துட்டு பேசாதீங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கோபம் எல்லாம் ஏன் மேலதான், உங்க மேல கிடையாது. நீங்க தான் அவங்களோட புருஷன், அது என்னைக்குமே மாறாது. பாத்தியாடி, பாத்தியா? அவ சின்ன பிள்ளையா இருந்தாலும் எவ்வளவு பெருந்தன்மையா பேசிட்டு இருக்கான்னு பாத்தியா? அந்த பெருந்தன்மையில பாதியாவது இல்ல காவாசியாவது ஓம் புத்திக்கு இருக்கா? அதானே, புத்தி இருந்தா தானே உனக்கு உழைக்க போகுது. மண்டைக்குள்ள மூளையே இல்ல, வெறும் களிமண்ணு தான் இருக்கு. அதனாலதான் காசு பணம் சொத்து சொகன்னு இப்படி பேயா அலைஞ்சிட்டு இருக்க. நீ செத்ததுக்கு அப்புறமா பாரு, சொத்துன்னு பேயா அலையலனா என் பேரை நான் மாத்திக்கிறேன். பாரு, நான் போயிட்டு திரும்ப வருவேன். இங்கே நின்றுட்டு இருந்தேன்னு வச்சுக்க, உன்னை வெட்டி போட்டுட்டு நான் ஜெயிலுக்கு தான் போவேன். பாரு துளசி, இவள நல்லவன் நம்பி வீட்டுக்குள்ள மட்டும் விட்டுறாத. இவ பாம்பு, விஷ பாம்பு, என்னைக்கு காலை சுத்துவான்னு நமக்கே தெரியாது. இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேங்க, என்ன மன்னிச்சிருங்க. அதான் சித்தி சொல்றாங்கல்லப்பா, இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க. இனிமே தப்பு பண்றதுக்கு என்ன இருக்கு? என்ன இல்ல, உன்னையும் கொண்டுட்டு என்னையும் கொண்டுட்டு இந்த சொத்து சொத்தெல்லாம் எப்படிரா அனுபவிக்கிறதுன்னு பார்த்து திட்டம் போட்டாலும் போட்டுட்டு இருப்பாங்க. ஐயோ என்னங்க, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? அப்பப்பா ரொம்பத்தான். சித்தி நீங்க வீட்டுக்குள்ள போங்க, அப்பா என்ன சொன்னாலும் நான் பாத்துக்கிறேன். பாரு துளசி, இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல. நான் சொல்றத கேளு. அப்பதான் நான் சொல்றத கேட்காம ஓ இஷ்டத்துக்கு தெரிஞ்ச. ஆனா இப்போ என் பேச்ச கேட்டு கொஞ்சமாவது நடந்துக்க. அப்பனதான் இவங்கள மாதிரி ஆளுக்கெல்லாம் புத்தி வரும். ஐயோ விடுங்கப்பா, ஏதோ ஒரு தடவை தப்பு பண்ணிட்டாங்கன்னா அடுத்தடுத்து தப்பு பண்ணிட்டாவா இருக்க போறாங்க? நீங்களே சொல்லுங்க மாமா, நான் சொல்றது சரியா இல்லையா? சரிதாம்மா, எல்லாரும் தப்பு பண்ணத்தான் செய்யறாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம், அதுல தப்பு இல்ல. அப்புறம் என்னப்பா, அதான் மாமாவே சொல்லிட்டாரே. நான் சொன்னா நீ கேட்கவே மாட்ட துளசி. உனக்கு பட்டா தான் புத்தி வரும். ஏற்கனவே பட்டும் புத்தி வரல, இதுக்கப்புறமாவது இவ கேரக்டரை பார்த்து உனக்கு புத்தி வருதான்னு பாப்போம். இப்பெல்லாம் கொஞ்சம் தான் பேசலாம், அடுத்து போக போக பாரு என்னென்ன பண்ண போறான்னு. இவ்வளவு நம்பியெல்லாம்
உன்னை இந்த வீட்டுல தனியா விட்டுட்டு போக முடியாது. பாவி கழுத்து நெரிச்சு கொன்னு போட்டாலும் போட்டுருவா. நான் மாப்பிள்ளையாவது இல்ல பூமாரியாவது உன் துணைக்கு வந்து இருக்க சொல்றேன். ஏன்பா இப்படி பேசுறீங்க? அவங்களே திருந்தினாலும் நீங்க பேசுறத கேட்டா பழைய நிலைமைக்கு வந்தாலும் வந்துருவாங்க. இவ்வளவு நம்ப கூடாது. ஏன்னா நான் அவ்வளவு அனுபவிச்சிருக்கேன். நான் சொல்றத கேளு துளசி. சரிப்பா, என்னமோ பண்ணுங்க. சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம். அங்க போயிட்டு வர்றதுக்குள்ள என் பிள்ளைய ஏதாவது பண்ணி தொலைச்சிடாத. உனக்கு புண்ணியமா போகும். என் உயிரை வாங்காத. மாப்பிள வாங்க போலாம். சரிங்க மாமா. பாத்தியாமா துளசி, உன் அப்பா எப்படி எல்லாம் பேசிட்டு போறாருன்னு. நாங்க தப்பு பண்ணிட்டோம் தான், இல்லன்னு சொல்லல. அதுக்காக உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கவும் நான் ரெடி தான். எந்த அம்மாவும் தன் பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பா. நானும் அப்படித்தான் நினைச்சேன். என் புள்ள நல்லா சொத்து சவத்தோட வசதியா இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்பட்டேன். இங்க பாருமா துளசி, மனசார சொல்றேன், உன்னை கொல்லணும்னு நான் எந்த திட்டமும் போடவே இல்லை. உன்னை கொல்லணும்னு உன் மாமியார் தான் திட்டம் போட்டாங்க. அதுக்கு நான் துணையா இருந்தேன், அவ்வளவுதான். ஆனா அதுக்கும் இப்ப நான் திருந்தி நல்லா தான் இருக்கேன். சரி சித்தி, விடுங்க. அதையெல்லாம் பேசி இப்ப பழச ஞாபகப்படுத்த வேணாம். அப்பா சொன்ன மாதிரி நான் செத்ததுக்கு அப்புறம் எதையும் என் கூட கொண்டு போறது கிடையாது. எல்லாம் என் பிள்ளைக்கும் தான் நானும் ஆசைப்பட்டேன். எல்லா அம்மா அப்பாவும் ஆசைப்படுற மாதிரி தான் நானும் ஆசைப்பட்டேன். நீங்க ஆசைப்பட்டதுல தப்பு இல்லை சித்தி. ஆனா உங்க சொத்தை கொடுத்து உங்க பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சா அது சரிதான். அடுத்தவங்களை ஏமாத்தி அடுத்தவங்க சொத்தை புடுங்கி கொடுத்து உங்க பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது சரியா? நீங்களே சொல்லுங்க. சரி சரி, வெளியவே நின்றுட்டு இருக்காம வாங்க போலாம். ஓஹோ, அவ்வளவு தூரத்துக்கு ஆயிப்போச்சா? நீ இவ்வளவு தூரம் வாய் பேசுற அளவுக்கு வந்துட்டியா? என்னையவே குத்தி காட்டி பேசுற அளவுக்கு உனக்கு வாய் கூடி போச்சு, அப்படித்தானே? துளசின்னு கூப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள என்ன சித்தின்னு ஓடி வந்து கேட்டு நிக்கிறவ இன்னைக்கு என்ன பார்த்து என்னென்னலாம் பேசிட்டு போற? இருடி, உனக்கு இருக்கு. ஆத்துல போனவ அப்படியே போய் தொலைஞ்சிருந்தா எனக்கு இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கவே செய்யாது. ஒன்னால தாண்டி நீ எல்லாம் செத்து தொலையாம உயிரோட வந்து எங்க உயிரை வாங்கிக்கிட்டு இருக்க பத்தியா? எல்லாம் எங்க தலை எழுத்து. ஆத்தக்காரி பணக்காரின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தானே உன்கிட்ட இவ்வளவு சொத்து கிடக்கு. இல்லனா நானும் என் பிள்ளையும் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்போம். இந்த மனுஷன் ஏன் பேச்ச கேட்டிருந்தா இன்னைக்கு நம்ம சுகபோகமா எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம். ஆனா இந்த ஆள் என்னன்னா மகன்னு மகளை கட்டிக்கிட்டே சாகுறாரு. விட மாட்டேன், விடவே மாட்டேன். என் பொண்ணு சொன்ன மாதிரி என் பொண்ணுக்கு கிடைக்காத சொத்து வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. அதுக்காக தாண்டி நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு ஒரே காரணம் உன்னை பழி வாங்குற ஒரே எண்ணம் தான். உன் அப்பன் சொன்ன மாதிரி என்ன நல்லவன் நினைச்சு இந்த வீட்டுக்குள்ள விட்டுட்டேல, அன்னைக்காவது காலை சுத்தின பாம்பு மாதிரி உங்க 2 பேத்தையும் கொல்லல. என் பேரு அழகு தாயி இல்லடி. எல்லா அம்மாவும் ஆசைப்பட்ட மாதிரி தானே நானும் ஆசைப்பட்டேன். பொண்ணு ஆசைப்பட்ட பையன் கூட கல்யாணம் பண்ணி வைக்காம வேற யார் கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறதா? இவ ஆசைப்பட்டா இவளுக்கே எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துடணுமா என்ன? முடியாதுடி, முடியவே முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல என் பொண்ணுதான் எனக்கு எல்லாமே. அவ ஆசைப்பட்டது மட்டும்தான் இந்த வீட்டுல நடக்கணும். இப்ப கூட இந்த கல்யாணம் நடக்க கூடாது, தடுத்து நிறுத்தணுன்றதுக்காகத்தான் நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். கல்யாணம் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. வாமா ஐஷு, வா உட்காந்து பேசலாம். இல்ல அங்கிள், இருக்கட்டும், பரவாயில்ல. அப்புறம் நான் உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொன்னத மகி கிட்ட சொல்லல. இல்லம்மா, உன்னை பார்க்க போறேன்னு நான் மகிழினி கிட்ட சொல்லவே இல்லை. என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா என்ன? யாராவது உன்னை தொந்தரவு பண்றாங்களா என்ன? இல்ல அங்கிள், அங்கிள் தொந்தரவு பண்றது என்ன இல்ல, மகிழினிய. என்னது, மகிழினியா தொந்தரவு பண்றாங்களா? யாருமா அது? எவன் அது? அங்கிள் டென்ஷன் ஆகாதீங்க, கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றத மட்டும் கேளுங்க. என்னம்மா நீ மகிழினிய தொந்தரவு பண்றாங்கன்னு சொல்ற? அதை கேட்டுட்டு என்னால எப்படிமா டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? ஐயா அங்கிள், கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த விஷயத்த பத்தி உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லி வச்சிருந்தா, ஆனா நான் தான் அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். தயவு செஞ்சு கத்தி இது அவளுக்கு தெரியற மாதிரி ஆக்கிடாதீங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவ அப்படித்தான் சொல்லுவா. என் பிள்ளைய டிஸ்டர்ப் பண்றவன் எவமா? அது வந்து அங்கிள், காலேஜ்ல ஒரு பையன் எங்களுக்கு சீனியர் தான். என்னம்மா சொன்னா? எதுக்காக டிஸ்டர்ப் பண்ணா? அங்கிள், டிஸ்டர்ப் பண்ணனா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. எங்க கிட்டயே வந்து நீங்க கமிட்டடா இல்ல சிங்கிளான்னு கேக்குற அங்கிள். ஓஹோ, அந்த அளவுக்கு ஆயிப்போச்சா? என் பொண்ணுகிட்டயே வந்து கமிட்டடா இல்ல சிங்கிளான்னு கேக்குற அளவுக்கு எவனுக்கு தைரியம் இருக்கு? அவன் பேர் என்னம்மா? அவன் எந்த ஊரு? நம்ம ஊர் தான் அங்கிள். அவன் பேரு அங்கிள், நான் தான் சொன்னேன்னு வெளியே சொல்லிட மாட்டீங்களே? சொல்ல மாட்டேமா, தைரியமா சொல்லு. அவன் பேரு வெற்றி அங்கிள். நான் தான் சொன்னேன்னு மட்டும் இதை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. அப்புறம் என்னோட படிப்புக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் அங்கிள். இல்லம்மா, நீ சொன்னனே யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். தைரியமா நீ வீட்டுக்கு போ.
அப்புறம் அங்கிள் அவனுக்கு எதுவும் பண்ணிடாதீங்க, சும்மா மிரட்டி மட்டும் விடுங்க. அதுக்கப்புறம் எங்க பக்கம் கூட வரமாட்டான். அதெல்லாம் என்ன பண்ணணும் எனக்கு தெரியுமா, நீ கிளம்பு. ஆ சரி அங்கிள். என் பொண்ணுகிட்டயே வந்து எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க காதலிக்கிறீங்களா இல்ல காதலிக்கலையான்னு கேக்குற அளவுக்கு திமிரு அவனுக்கு. என் பொண்ணு கிட்ட கேட்டவனுக்கு கையும் இருக்காது காலும் இருக்காது. கைய காலை உடைச்சு போட்டு வீட்டுல படுக்க போட்டாதான் இனிமே வரவன் எவனும் என் பொண்ணு கிட்ட வாலாட்ட மாட்டான். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களை